நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ப்ரொமோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து அபி ராகவ் இவங்களோட கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவை முடிச்சிருப்பாங்க. சந்தேகமே படாதீங்க, நம்ம அபி ராகவ் இவங்களோட கல்யாணம் நடக்க போகுதுங்க. 2 பேருக்குமே விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதை இதை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சரி முரளியும் சரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த கல்யாண செய்தியை கேட்டு நம்ம முரளி, அதாவது இதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைய போகிறாப்புல. ஸோ இப்போ என்ன நடக்கும், வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அபி மேலே பயங்கர கோவப்பட போகிறாரு. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா ராகவ் அபியை விரும்பினார் இல்லையா. ஆனால் இப்போ அபி வந்து ஒரு கேரக்டர்லெஸ் அப்படின்னு இப்போ ராகவை இந்த சுந்தரியால் நம்ப வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ராகவுக்கு உண்மையெல்லாம் தெரிகிற வரைக்கும் அபி மேலே அதே கோவத்திலேயே தான் இருக்க போகிறாப்புல. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்ல தான் போகிறாங்க. நம்ம அபிக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதனால் வரைக்கும் முரளியாக இருந்தவர் தான் நம்ம அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிற உண்மை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அபிக்கு தெரிய வரும்போது இன்னும் பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே அப்கமிங்கில் வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள்.